ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் காமெடி ட்ராமாவும் எடுக்கப்பட்ட கலாட்டா ஃபேமிலி அப்படின்ற திரைப்படம் இப்போ ஆஸ்ட்ரோ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் ஒரு நம்ம படத்தோட ஹீரோவான விமலுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 3 தங்கச்சி இருக்காங்க. அப்பா, அம்மா, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரோட ஃபேமிலியில இவர் மட்டும் தான் வந்து வேலைக்கு போவாரு. ஸோ இவர் 3 தங்கச்சியுமே மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு இவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் கிட்ட லட்சக்கணக்கில் வட்டிக்கு விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்ல யாருமே நம்பல. ஆனா ஒரு கட்டத்துல இதை நம்பும் போது திடீர்னு நம்ம விமலுடைய தாத்தா பாத்தீங்கன்னா கோமாக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இவருடைய தாத்தா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு டெம்ப்ளேட் தான். அதே மாதிரி படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு ஓகேயான ஹோப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல அங்க இருக்கக்கூடிய ஹியூமர் சிக்கல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாத படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இழு அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன் பிளேல பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஓவரலா பார்க்கும்போது ஒரு ஃபன் ஃபில்லான காமெடி டிராமா கொடுக்க ட்ரை பண்ணி இருப்பாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. டைம் இருந்தா வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆவரேஜான காமெடி டிராமாவா தான் வந்திருக்கு. இப்போ ஆஸ்ட்ரோ ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.